சிம்மத்துக்கு சிம்பல் என்னன்னு கேட்டீங்கன்னா சிங்கம், மேஷத்துக்கு சிம்பல் அப்படின்றது ஆடு. உங்களுக்கு தெரியும் இது இரண்டிலே எது வலிமையானது. ஒரு கணவர் மேஷராசியா இருக்கார், மனைவி சிம்மராசியா இருக்காங்க, நிறைய விவாகரத்து. மேஷராசி முடிவெடுக்கிறதுலையும் பொறுமையா இருக்காது, சிம்மராசி நிதானமா முடிவெடுக்கும். சிம்மராசியுடைய டாமினேஷனை மேஷராசி மிகப்பெரிய பாக்கியமான குடும்பம் உலகம் பேசும். ஆனால் உள்ளுக்குள்ளே இவர்களுக்கு வரக்கூடிய சண்டை, இவர்கள் இரண்டு பேரும் இணையும் போது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், அடிப்படை முருகன் கோவில் பரிகாரங்களா? நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து திருமண பொருத்தத்துக்கான ராசி பொருத்தம், யார் எந்த ராசி திருமணம் செய்தால் பார்ட்னராக இருக்கலாம், அண்ணன் தம்பியாக இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம், அதே மாதிரி லைஃப் பார்ட்னராக இருக்கலாம், எந்த இரண்டு ராசிகள் சேரும் பொழுது அவங்களுக்கு அது லைஃப் லாங் கண்டினியூ ஆகும் அப்படின்னு நமக்கு ஒரு தெளிவு கொடுத்துட்டு வராரு ஜோதிடர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் அவர்கள். வணக்கம் மேடம். நம்ம கடக ராசி வரைக்கும் பார்த்துட்டோம். மேஷமும் கடகமும் இணையும் பொழுது அதில் என்னெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது, மைனஸ் பாயிண்ட் இருக்குது. அடுத்ததாக மேஷ ராசியும் சிம்ம ராசியும் இரண்டுமே நெருப்பு ராசி, வாழ்க்கையில் இணைந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? மேஷ ராசியும் சிம்ம ராசியும் நெருப்பு ராசி தான், ஆனால் ரெண்டு பேருடைய கேரக்டர் வித்தியாசம். மேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய், போர்ப்படை தளபதி அப்படின்னு நம்ம செவ்வாயை தான் சொல்கிறோம் ஜோதிட சாஸ்திரத்தில். சிம்மம்னா அதுக்கு அதிபதி சூரியன். அந்த சூரியன் யாருன்னா நாட்டை ஆளக்கூடிய ராஜா. சிம்மத்துக்கு சிம்பல் என்னன்னு கேட்டீங்கன்னா சிங்கம், மேஷத்துக்கு சிம்பல் அப்படின்றது ஆடு. உங்களுக்கு தெரியும் இது இரண்டிலே எது வலிமையானது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அப்போ இரண்டுமே நெருப்பு ராசிகளாக இருந்தாலும் கோபம்ங்கிற அடிப்படை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு பேருக்குமே கோபம் வரும். மேஷத்துடைய விஷயம் இருக்குது, அது சரராசி, அது எல்லாத்துலேயும் வேகம், அன்பை காட்டுறதுல வேகம், பிறகு நான் இப்படித்தான் நடப்பேன் அப்படிங்கிறதுல ஒரு சில இடங்களில் உறுதி, அடுத்தவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணக்கூடிய நேச்சர், இது எல்லாமே அங்கே இருக்குது. சிம்மத்தை எடுத்துக்கிறோம். சிம்மம் என்ன பண்ணுது, காட்டில் ராஜா மாதிரி இருக்குது. இந்த ராஜா என்ன பண்ணும், தனக்கு இறை கிடைத்தால் வேணுங்கும் போது மட்டும்தான் இது ஒரு இறையை அடிக்கும். மற்ற நேரங்களில் அது எதுவுமே செய்யறது இல்லை. அப்படிப்பட்ட குணம் உடையது அந்த சிங்கம், சிம்ம ராசி. அப்போ இவங்க ரெண்டு பேருக்கு இடையில திருமணம் செய்து வைக்கும்போது மேஷராசி சரராசியாக இருக்கிறதுனால எல்லாத்துலேயும் வேகம் காட்டும், எனக்கு இப்போ இந்த விஷயம் வேகமாக நடக்கணும் அப்படின்னு. அதே சிம்ம ராசிக்கு வரும்போது அது எப்படி இருக்கு ராசின்னு பார்த்தீங்கன்னா ஸ்திர ராசின்னு பேர். ஒப்பீனியனில் ஸ்ட்ராங்காக இருக்கும். எங்கள் மேஷராசிக்கு இடையிலையும் சிம்மராசிக்கு இடையிலையும் ப்ராப்ளம் வருதுன்னா ஒரு ஸ்ட்ராங் ஒப்பீனியனை சிம்மராசி வச்சுட்டு இருக்கும். அந்த ஒப்பீனியன் விஷயத்தில் இது மாறுகிறது. சரராசி எப்படின்னா இந்த காரியத்தை நான் விறுவிறுன்னு இப்போ செய்வேன், நிதானிக்க மாட்டேன். சிம்மராசி நிதானமாக இடம் போட்டுகிட்டே இருக்கும் மேஷராசியை. ஒரு கணவர் மேஷராசியாக இருக்கார், மனைவி சிம்மராசியாக இருக்காங்க, நிறைய விவாகரத்து நடக்கும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ரெண்டுமே நெருப்பு ராசி தானே, அப்போ அவங்களுக்குள்ள ஒற்றுமை தானே இருக்கணும். ரெண்டு பேருக்கு இடையில் விவாகரத்து ஆகக்கூடாது. ரெண்டு பேருக்கும் வேக வேகமான சிந்தனை, நெருப்பான சிந்தனை, ரொம்ப ஃபயராக இருக்காங்க ரெண்டு பேருமே. ஆனால் வேகமாக ஒரு விஷயத்தில் செயல்படுகிறது மேஷம். நிதானமாக என்ன நடக்குது அப்படின்னு சுற்றி வர பார்த்துக்கிட்டு அதற்கு பிறகுதான் தன்னுடைய இறையை தேடுகிறது சிங்கம். அப்போ அந்த வேகம் இல்லாமல் நிதானமாக இருக்கிற போது இது மிகப்பெரிய வெற்றியை பெறுகிறது. ஒரு மேஷராசி பெண்ணிட்ட போய் சிம்மராசி கணவனை பற்றி கேட்டால் என் வாழ்க்கை முழுக்க அவருடைய டாமினேஷன், எப்போ பார்த்தாலும் டாமினேஷன், இப்படி இரு, இப்படி நடந்துக்கோ அப்படின்னு அவர் டாமினேட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. டைம்னா டயத்துக்கு இருக்கணும் அப்படிங்கிறாரு. மேஷராசியால் டயத்தை கடைபிடிக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட நேரம், இந்த நேரத்தில் சந்திக்க முடியும்னா மேஷராசி லேட் பண்ணும். சிம்ம ராசி டயத்துக்கு முன்னாடி எங்கே இருக்கும். ரெண்டும் நெருப்பு ராசி, ஆனால் ஒன்று லேட் ஆக்குது, ஒன்று டயத்துக்கு முன்னாடி உட்காந்துருக்கு. அப்போ இந்த ரெண்டு ராசியுடைய அமைப்பு பாருங்களேன். அந்த வேகத்திலையும் கூட தன்னை சிந்தித்து பார்த்து உயர்த்தி கொள்ளக்கூடிய ராசியாக சிம்ம ராசி இருந்துகிட்டே இருக்கு. அவர் போர்ப்படை தளபதி மேஷராசி, இவர் நாட்டை ஆளக்கூடிய ராஜா சிம்ம ராசி. அப்போ சிம்ம ராசி சொல்வதை மேஷராசி கேட்குற வரைக்கும் வாழ்க்கை நல்லா இருக்கு. தளபதி தான் சொல்றது தானே கேட்கணும் அப்படின்னு சிம்ம ராசி நினைக்குது. ஆனால் மேஷராசி நான் எனக்கு ஓம் பேச்சை கேட்கணும், எனக்கே டிசிஷன் எடுக்க தெரியும், என் இஷ்டத்துக்கு தான் நான் நடப்பேன் அப்படின்னு நினைக்குது. இவர்கள் நண்பர்களாக இருக்கிற போது என்ன ஆகுது, இவருடைய டாமினேஷனை பொறுத்துக்கிடுறாரு நண்பர், இல்லைன்னா அந்த நட்பு வேணான்னு போயிடுறாரு. காதலனாக இருக்கிற போது
மேஷத்துக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் சிம்மம். எனக்கு போன ஜென்மத்து புண்ணியத்தினால நீ கிடைத்த காதலி, உன்னை நான் அடைஞ்சதே என்னுடைய பூர்வ புண்ணியம் அப்படின்னு மேஷராசி காதலனோ காதலியோ சிம்மராசிட்ட மயங்கி போறாங்க. அதற்கு காரணம் அந்த நெருப்பு தத்துவம். சரி, சிம்மராசி காதலியோ காதலனோ பொறுமையாக மேஷராசிக்காரர்களை எடை போடவும் செய்கிறாங்க. அப்போ அந்த காதல் கூட ஒரு அளவுக்கு அவர்களுக்கு இணைந்து போகிறது. ஆனால் திருமண உறவுன்னு வருது பாருங்களேன், அந்த திருமண உறவு வரும்போது மிகப்பெரிய விந்தை. மேஷராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அசுவினி, பரணி, கார்த்திகை. சிம்மராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மகம், பூரம், உத்திரம். அங்க அசுவினா இங்க மகம், இரண்டுமே கேதுவுடைய நட்சத்திரம். அங்க பரணினா இங்க பூரம், இரண்டுமே சுக்கிரனுடைய நட்சத்திரம். அங்க கிருத்திகை அப்படின்னா இங்க உத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம். அப்ப இரண்டுமே சூரியனுடைய நட்சத்திரமா வருது. அப்ப இவர்களுக்கு இடையில ஒற்றுமை தானே இருக்கணும் அப்படின்னா அடிப்படை குணத்திலே எதையுமே ஒரு ஸ்திரமாக யோசிக்கக்கூடிய ராசியாக சிம்மராசியும் டாமினேட் பண்ணக்கூடிய கேரக்டரும் அதுக்கு இருக்கு. நான் உடனடியாக முடிவெடுப்பேன்னு மேஷராசி நினைக்குது, டாமினேட் பண்ண தெரியல, அதனால் அவர்களுக்குள் பிரச்சனை வருகிறது. இப்போ சிம்மராசி கணவனுக்கு மேஷராசி மனைவிக்கும் இடையில பிரச்சனை வருதுன்னு சொல்றோம், நிறைய இடத்துல பிரச்சனை வருதுங்கிறோம். எங்க இவங்களுக்குள்ள ஒற்றுமையா வாழ முடியும்? நிறைய விவாகரத்துகள் நடக்குதுன்னே சொல்லிடுறோம். மேஷத்துக்கு சிம்மத்துக்கு இடையில கல்யாணம் நடக்கும்போது எங்க இவர்களுக்கு இடையில ஒற்றுமை வரும்னா, இந்த சிம்மராசிக்காரர்கள் பொறுத்திருந்தால் மட்டும்தான் ஒற்றுமை வரும். மேஷராசி முடிவெடுக்கிறதுலையும் பொறுமையா இருக்காது. எந்த டிசிஷனும் வேகமான டிசிஷன், அவங்களால பொறுமையா இருக்க முடியாது. சிம்மராசி நிதானமா முடிவெடுக்கும். சிம்மராசியுடைய டாமினேஷனை மேஷராசி ஏற்றுக்கொண்டால் அந்த வாழ்க்கை நிலைக்கும். சில இடங்கள்ல கணவன் மனைவி நீண்ட காலம் வாழறாங்க. ஒரு சிம்மராசி கணவர் மேஷராசி மனைவி ஒற்றுமையா வாழறதை நான் பார்க்குறேன். ரொம்ப வருஷமா வாழறாங்க. பல குடும்பங்களையும் இப்படி பார்க்குறோம். அதுக்கு என்னன்னா, சிம்மராசி கணவர் பார்க்குறார், என்னுடைய மனைவி இப்படிப்பட்டவள் தான், அவளுக்கு கோபம் வரும், ஆனால் குடும்பத்தில் பிள்ளைகள் மேலே ரொம்ப அக்கறை உடையவள், என்னுடைய மனைவி எல்லா விஷயத்தையும் வாழ்க்கையில் இங்கே எவ்வளோ விட்டு கொடுத்து வந்திருக்கா என்று சின்ன சின்ன விட்டு கொடுத்தவர்களை கூட மனசில் வச்சுக்கிட்டு ஒரு பொறுமையாக இருக்க வேண்டியது. அப்படி சிம்மராசி கணவர் பொறுமையாக இருந்தால் அந்த வாழ்க்கை நிலைக்கும். இல்லைன்னா இவர்களுக்கு இடையில் விவாகரத்தாகுது. மேஷராசி மனைவி தன்னுடைய குழந்தைகளை வச்சு பார்த்துக்கிட வேண்டியிருக்கு. சிம்மராசி கணவர் இவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கை முழுக்க டாமினேஷன், பிள்ளையை பற்றி கவலை இல்லை, எதை பற்றியும் கவலை இல்லை, நான் தான் இவர் ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு என் வாழ்க்கையே இப்படி போயிருச்சுங்க அப்படின்னு பலரும் சொல்கிறாங்க. அதுலேயும் அதில் இருக்கக்கூடிய இந்த பூரம் நட்சத்திரம்லாம் இருக்குது பாருங்க. மேஷத்தில் வரக்கூடிய பரணி, சிம்மத்தில் வரக்கூடிய பூரமெல்லாம் அற்புதமான நட்சத்திரங்கள். இப்போ நீங்கள் இயல்பான வாழ்க்கையிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு ஒரு பெரிய பிரச்சனைகள் இருக்குது, ஒரு உடல்நல பிரச்சனைகள் இருக்குன்னா இந்த நட்சத்திரங்களில் மெடிசின் எடுத்துக்கிட்டால் குணமாகும். அந்த மருத்துவ குணங்களுடைய ராசி, 2 ராசிக்குமே மருத்துவ குணங்கள் இருக்குது. செவ்வாய்க்கும் மருத்துவ குணம், சிம்மத்துக்கும் மருத்துவ குணம், அதெல்லாம் இருக்குது. நல்ல நோய்கள் குணமாகக்கூடிய அமைப்பு இந்த நட்சத்திரங்களுக்கெல்லாம் இருக்குது. எல்லா தகுதியும் உடையவர்கள் இவங்க இணைஞ்சு விட்டு கொடுத்து வாழ்ந்தாங்கன்னா அது பெரிய யோகமாக இருக்கும். மிகப்பெரிய பாக்கியமான குடும்பம் உலகம் பேசும். ஆனால் உள்ளுக்குள்ளே இவர்களுக்கு வரக்கூடிய சண்டை மிக அதிகமாக இருக்கும். நண்பர்களாக இருக்கும்போது அந்த நட்பு ஒருத்தர் ஏற்றுக்கிடுறாங்க. அந்த குணம் ஏற்று வரக்கூடிய குணத்தை, ஒத்து வரக்கூடிய குணத்தை 2 பேரும் சரின்னு பழகிக்கிறாங்க. மற்ற குணத்தை விட்டு கொடுத்துட்றாங்க. நம்ம நெருங்கி எல்லா நேரமும் நெருங்கி இருக்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு வரல. ஆனால் கணவன் மனைவினா எப்பவுமே நெருங்கி இருக்க வேண்டியிருக்கு. அங்கதான் அவங்களுக்கு இடையில சிக்கல் வருது. பொறுப்புள்ள தந்தையாகத்தான் பல நேரம் சிம்மராசி அப்பா இருப்பார். மேஷராசி அப்பாவை விட சிம்மராசி அப்பா பொறுப்பானவர். ஆனால் மேஷராசி சிம்மராசியை இணைக்கிற போது மேஷராசி பெண் சிம்மராசி ஆண் வருகிற போது என்னுடைய வேகத்திற்கு என்னுடைய எண்ணத்திற்கு தந்தார் போல என் கணவர் இல்லைன்னு சொல்லிட்டு பெண்கள் சிம்மராசி கணவரை நிறைய பேரை விட்டு பிரிந்து போறதை தான் நான் வாழ்க்கையில் பார்க்குறேன். நிறைய பிரிவுகள். இது 2மே பூர்வ புண்ணிய ராசிகள். சேர்த்தால் சொர்க்கமாக வாழலாம் நம்ம சொல்லுவோம். ஆனால் நடைமுறை ஜோதிடத்தில் நான் பார்ப்பது, இவ்வளவு கிளைண்ட்ஸ் இவ்வளவு வருஷமா பார்க்குறோமே, அதில் நம்ம பார்ப்பது நிறைய பேர் பிரிந்தவர்கள், விவாகரத்தானவர்கள் இருக்கிறார்கள். சிம்மராசிக்காரர் பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் அந்த வாழ்க்கை நிலைக்குது. கண்டிப்பாக. ஒரு உரையில் 2 கத்தி மாதிரி இவங்க 2 பேரும் பார்ட்னர்ஸா இருந்தாங்க. ஆமா. இப்போ நீங்க பாருங்க, சிம்மராசிக்கு 5ஆம் இடத்திற்கு அதிபதி குரு, பிள்ளைகள் மீது ஆக்சுவலா நல்ல பாசம் வைக்கும். மேஷராசிக்கு 5ஆம் இடத்துக்கு அதிபதி சூரியன், அவர்களும் பிள்ளைகள் மீது பாசம் வைக்கக்கூடியவர்கள். 2 பேரும் பிள்ளை பாசம் உடையவர்கள் தான். வருமானம் பார்த்தீங்கன்னா ஒரு நிலைத்த வருமானத்தை மேஷராசி விரும்பும். சிம்மராசிக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளக்சுவேட்டட் வருமானம் இருந்துகிட்டு தான் இருக்கும். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். சில நேரம் வருமானம் வரும், சில நேரம் வருமானம் வராது. சிம்மராசிக்கு அந்த அமைப்பு இருக்கும்.
ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, 2 பேரும் சேர்ந்து ரொம்ப நல்லா பிஸ்னஸ் பண்ணுவாங்க. செயல் வீரர் மேஷராசிக்காரர், திட்டங்கள் போடுவதில் வல்லவர் சிம்மராசிக்காரர், ப்ரீ பிளான்டு சிம்மராசிக்கு. ஆனால் கொஞ்சம் ஆங்ஸைட்டி அதிகம், பரபரப்பு அதிகம் சிம்மராசிக்கு. ஸோ இவங்களை மோஸ்ட்லி கல்யாணத்தில் இணைக்காமல் இருக்கிறது நல்லது. நீங்கள் சொல்கிற மாதிரி இவர் வந்து டாமினேட்டிங்காகவே இத்தனை வருஷம் நான் வாழ்ந்துட்டேன், இனிமேலாவது அவர் என் பேச்சை கேட்க நான் என்ன செய்யலாம்? அப்போ இரண்டுமே நெருப்பு ராசின்னு என்னைக்கு நம்ம சொன்னோமோ, இவர்கள் 2 பேரும் இணையும் போது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், அடிப்படை முருகன் கோவில் பரிகாரங்களா, ரிஷபராசியை தவிர எல்லாத்துக்குமே முருகன் கோவில் பரிகாரங்கள் தான் நம்ம சொல்லியிருக்கோம். மலை சார்ந்த பகுதி சிம்மம் அப்படிங்கிறதுனால இப்போ நம்ம எப்படி எடுக்கணும், மலைக்கு மேல் இருக்கக்கூடிய முருகனை கும்பிடணும். அந்த முருகன் எப்படிப்பட்ட முருகனா, பழனிமலை முருகனை கும்பிட்டாலும் நல்ல பலன் தருது, விராலிமலை முருகனை கும்பிட்டாலும் நல்ல பலன் தருது. இவர்கள் மலை மேல் இருக்கக்கூடிய முருகனை சிம்ம ராசிக்காரர்களும் மேஷ ராசிக்காரர்களும் இணைந்து போய் வழிபாடு செய்யறது. அந்த வழிபாடு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை இவர்கள் வழிபாடு செய்கிற போதும் நல்ல பலன் தருகிறது, செவ்வாய்க்கிழமை வழிபாடு செய்கிற போதும் நல்ல பலன் கிடைக்குது. அப்போ அந்த வழிபாடு மலை மேல் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு இவர்களுக்கு அற்புதமான பலன் தருது, அதில் சந்தேகம் இல்லை. ஸோ நண்பர்களாக பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட முடியுது, கூட்டு பார்ட்னராக இருக்காங்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. கணவன் மனைவியாக வந்தால் மட்டும் பிரச்சனை வருது. ஸோ திருமண பொருத்தம் பார்க்கும்போது இதில் கவனமாக இருந்து சேர்க்காமல் இருக்கிறது நல்லது. சேர்க்கிறோன்னா நிறைய விஷயங்களை பார்த்து சேர்த்துக்கலாம்.